நண்பர்கள் அனைவரையும் ஜெகதீஷ் ஆடியோ புக் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கின்றோம். குற்ற பரம்பரை பாகம் 59. பெருநாளியை பிணக்காடாக்கிவிட்டு திரும்பிய கொம்பூதி ஆயுதங்களுக்கு 5-6 நாட்களாகியும் ஆத்திரம் அடங்கவில்லை. எத்தனையோ போலீஸ்களை எரித்து சாம்பலாக்கிவிட்டு வந்திருந்தாலும் ஆம்பளைகள் இல்லாத ஊருக்குள்ளே நுழைந்து பொண்ணு பிள்ளைகளை ஈனப்படுத்தியதை நினைக்க நினைக்க ஆவேசம் கூடுது. ஊரணிக்கரையில் தேனம்மாவின் கல்லுப்பானையை சுற்றி இளவட்டங்கள் மொய்த்து கிடந்தார்கள். பழைய கல்லு நுரையடித்து பொங்கி வழிந்து கொண்டிருந்தது. வாய் வைத்து உறிஞ்சியதும் ஏற வேண்டிய போதை எத்தனை பட்டை குடித்தாலும் ஏற காணோம். எல்லோர் நெஞ்சிலும் இறுக்கமான கோபம். நேற்று பெய்த மழை ஈரம் இன்னும் காயவில்லை. சிலர் குத்துக்காலிட்டு உட்கார்ந்திருந்தார்கள். வேரோடு சாய்ந்து கிடந்த புங்கை மரத்து அமர்ந்து சிலர் குடித்து கொண்டிருந்தார்கள். கச்சேரியில் கம்பி சூடுபட்ட பாண்டியின் வாயருகே பட்டையை கொண்டு போய் ஊட்டினார்கள். மனக்காயம் பட்டு வந்திருக்கும் இளவட்டங்களின் குறிப்பறிந்த தேனம்மா இசைவாய் நடந்து கொண்டாள். ஓடி ஓடி கல்லுப்பட்டைகளை குறைய விடாமல் நிரப்பிக் கொண்டிருந்தாள். இன்றைக்கு தேனம்மா மட்டும்தான் வந்திருந்தாள். புருஷனை காணோம். இன்னும் எத்தனை போலீஸ்களை கொன்றாலும் தீராத கோபம் ஒருவரோடு ஒருவரை பேசவிடவில்லை. 2 பானை கல்லும் இறங்கு முகத்தில் இருக்கும் போதே தேனம்மாவின் மகள் ஒரு பெரிய மண்முடாவை சுரண்டி குடியில் இருந்து சுமந்து வந்து இறக்கினால் குமரி கழுத்து வலி எடுத்தது. இறங்கி இருப்பது இளங்கல்லு. இளங்கல்லு குடித்தால் வயிறு கலங்கும். ஆனாலும் புளித்த கல்லும் புதுக்கல்லும் ஒரு பதமான போதை விளையும். புளிப்பும் தித்திப்பும் சேர்ந்து இன்னும் குடின்னு சொல்லும். மூக்கிலே சுருன்னு புறையேறும். புதுக்கல்லு முடாவை கண்டதும் வாயிறுகி போயிருந்த இளவட்டங்கள் மத்தியில் உற்சாகம் தென்பட்டது. தேனம்மாவின் மகளுக்கு தாயாரை போலவே இறுகின தேகக்கட்டு. வாய் ஓயாமல் பேசுவாள். அப்பன் வர முடியாத நாளைக்கு தன் மகள் கொம்பூதிக்கு வர வாய்க்கும். கொம்பூதி என்றதும் புதி போட்டு கிளம்புவாள். இந்த ஊரையும் ஆளுகளையும் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். இளவட்டங்கள் கேட்பார்கள், ஏத்தா தங்கச்சி, சூரங்குடியில் இருந்து ஊடுகாட்டு வழியா ஒத்தையிலேயே வர்றியே, உனக்கு பயம் கிடையாதா? பனை ஓலை சலசலக்கிற மாதிரி சொல்லுவாள். கொம்பூதிக்கு வர்ற கல்லுப்பானையை வழிமறிக்கிற தைரியம் எவனுக்கு இருக்குது? எங்க அண்ணன்மார் நீங்க இருக்கிற போது எனக்கென்ன பயம்? தேனம்மா சிரித்து கொள்வாள். பழைய கல்லையும் புது கல்லையும் பாடம் பண்ணியபடியே வெத்தலையை வாயுக்குள் முணுமுணுத்தாள். கொம்பூதி ஆளுகளுக்கு களவுதான் தொழிலு, கல்லு கரியும் தான் உணவு. மூட்டு பெருத்த முரட்டு இளவட்டங்கள் குடிக்க கல்லுப்பானை சுமந்து வர்ற நம்ம மகளோ பனங்காட்டு குமரி, குலை தள்ளி நிக்கிற பனைமரம் மாதிரி. பஞ்சமில்லாத வளர்த்தி உடுத்தின துணி ஒதுங்கி கிடந்தாலும் இழுத்து மறைக்க 8 நாளி ஆகும். அப்பவும் எந்த இளவட்ட கண்ணும் தப்பான நோக்கத்தோட பார்க்காது. எவ்வளவுதான் கல்லு போதை ஏறினாலும் ஆத்தா, தாயி, தங்கச்சி என்கிற வார்த்தைக்கு மறுவார்த்தை பேசாத ஊரு. அடுத்த பெண்ணுகளை எல்லாம் அக்கா தங்கச்சியாக பார்க்கிற இந்த ஊருக்குள்ளே நுழைஞ்சு குமரி பொண்ணுகளை தொட்டு பார்க்க துணிஞ்சு இருக்கிறானே வெள்ளைக்காரன், அவன்களை கொன்னது சரிதான். வெற்றிலை எச்சியை ஓரம் பார்த்து துப்பினாள். தேனம்மாவின் மகள் கொம்பூதிக்கு வருகிற போதெல்லாம் அன்னமயிலை பார்க்காமல் போனதில்லை. தாயாரிடம் கேட்பாள், அன்னமயில அக்கா இப்ப எங்கே இருக்கும்? பானைக்கு பானை கல்லை மாற்றிக் கொண்டிருந்த தேனம்மா திரும்பி பார்க்காமலேயே அன்னமயிலே வீட்டிலேதான் இருக்கும் என்றாள். வீட்டை நோக்கி ஓட்டம் எடுத்தாள். எல்லோர் கண்ணிலும் படும்படியாக நடுவீட்டு மரத்தூணில் சாய்ந்திருந்தார் வேயண்ணா. வீட்டிற்குள் பெண்கள் கூடி கிடந்தார்கள். வெளித்திண்ணையில் பெரிய ஆம்பளைகளோடு வையத்துறை அமர்ந்திருந்தான். ஓரத்தில் வில்லாயுதம், கீரை சட்டி, நரிவேலு. வேயண்ணாவுக்கு அருகில் உட்கார்ந்திருந்த கூலாணி கிழவி எல்லோரையும் வெடுக்கு வெடுக்கு என பார்த்து கொண்டிருந்தாள். கூந்தல் நீண்ட இருளாயியை சுற்றியிருந்த குமரிகள் தொட்டு தொட்டு சேதி கேட்டார்கள். வையத்துறையும் துருவனும் வரலேனா கொம்பூதி மானம் மரியாதையை குழி தோண்டி புதைச்சிருப்பான் வெள்ளைக்காரன். கூலாணி தன் போக்கில் பேசினாள். வேயண்ணா
வாய் இறுகி போயிருந்தார். நெஞ்சுக்குள் பல யோசனை ஓடின. போலீஸை ஜெயித்துவிட்டு வந்த சந்தோஷம் யார் முகத்திலும் தென்படவில்லை. தொண்டையை செருமிய வேயண்ணா, கால சூழ்நிலைகள் சரியில்லை. இந்த போலீஸ் போனால் இன்னொரு போலீஸ் வருவான். காலை சுத்தி அடிபட்ட பாம்பு கழுத்தை வளைக்க வரதான் செய்யும் என்றபடி நிறுத்தினார். எல்லோரும் உற்று கவனித்துக் கொண்டிருந்தார்கள். ஆம்பளைகளோட உயிரை குறிவச்சு போலீஸ் வந்தால் பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் பொண்ணுகளோட உடம்பை குறிவச்சு வர்றாங்களே என்றவர் நிறுத்தி, எனக்கு ஒரு யோசனை தட்டுப்படுது என்றார். இளவட்டங்கள் நிமிர்ந்து பார்த்தார்கள். முற்றின இளவட்டங்களும் முறைக்கார பெண்களும் கொம்பூதி நிறைய இருக்கிறாங்க. நிதானமாக பேசினார். வீட்டுக்குள் இருந்த குமரிகள் வாசலுக்கு அணைவாய் வந்து நின்றார்கள். இருளாயி மட்டும் இருந்த இடத்தை விட்டு நகராமல் உட்கார்ந்திருந்தாள். மகன் வேயண்ணா சொல்ல வந்ததை பூலானி முந்தி கொண்டு சொல்லி முடித்தாள். அவனுக்கு சேர வேண்டிய பெண்களை கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். தாயார் சொன்னதை தானும் ஆமோதிப்பது போல் தலையை ஆட்டியவர் எல்லோரையும் ஒரு சுற்று பார்த்தார். ஆணு பொண்ணு அத்தனைக்கும் சந்தோஷமாகத்தான் இருந்தது. அன்னமயில் மட்டும் திரும்பவும் இருளாயிக்கு பக்கத்தில் போய் உட்கார்ந்து கொண்டாள். மகனுடைய மனசை அறிந்து கொண்ட உற்சாகத்தில் குமரிகளையும் இளவட்டங்களையும் மாறி மாறி பார்த்தபடி பூலானி சடசடத்தாள். சிட்டுக்கு வில்லாயுதம், செவ்வந்திக்கு பாண்டி, பந்தானத்துக்கு கீரை சட்டி, பூமயிலுக்கு சின்ன கத்தி, மீனாவுக்கு கள்ளராமன், பேச்சுக்கு அம்மாவாசை, மளமளவென ஜோடி சேர்த்து கொண்டு போன கிழவியின் தொடையில் வாசலோரம் உட்கார்ந்திருந்த சிட்டு யாருக்கும் தெரியாமல் ஒரு கிள்ளு கிள்ளி அன்னமயிலு காதோரம் எடுத்து கொடுத்தாள். நான் ஒரு கிழட்டுச் சிறுக்கி, என் பேரன் பேத்தியை மறந்து போனேனே. அன்னமயிலுக்கு நரிவேலு. அத்தனை கல்யாணமும் அடுத்த வெள்ளிக்கிழமை ராத்திரி தயார். தீர்மானமாய் சொல்லி முடிக்கும் வரை பொறுத்திருந்த வேயண்ணா, கிழவி சொன்னதிலே ஒரு சின்ன மாறுதல் என்றதும் அத்தனை கூட்டமும் ஆவலோடு வேயண்ணாவை பார்த்தது. உள்ளே இருந்த அன்னமயிலும் பார்த்தாள். மேற்கொண்டு பேச வந்த வேயண்ணா அத்தனை கூட்டத்தையும் கண்ணால் விலகி தெருவை பார்த்தார். கார்மேக ஆசாரி படபடப்போடு வந்து கொண்டிருந்தார். வாப்பா கார்மேகம். ஆமா ஐயா. கும்பிட்டபடி வந்து கார்மேக ஆசாரி திண்ணையில் உட்கார சொல்லி கைகாட்டினார் வேயண்ணா. ஆசாரியின் முகக்குறி நல்லபடியாக இல்லை. அங்கம்மா செம்பு தண்ணீரை கொண்டு வந்து ஆசாரிக்கு கொடுக்க நெஞ்சி நனைய தண்ணீரை குடித்த கார்மேக ஆசாரி, ஐயா, அன்னிக்கு நடந்த சம்பவத்திலே அத்தனை போலீஸும் செத்து போனான். ஒரே ஒரு கிழட்டு போலீஸ் தான் மிஞ்சினது. தண்ணீர் சொம்பை கிழவியிடம் நீட்டினார். குணங்களை அள்ளி போட்டு போக மறுநாள் போலீஸ் லாரி வந்தது. 3-4 நாளாக பெருநாளிக்காரன் எவனும் வீடுகளை விட்டு வெளியேறலே. ஊருக்காரனுக்கு என் மேலேயும் பச்சைமுத்து மேலேயும் கண்ணு பதிஞ்சு போச்சு. அதுக்காக நானோ என் பெஞ்சாதியோ பயப்படலே. பச்சைமுத்து எங்கே இருக்கிறான்? பச்சைமுத்தை நானும் பார்க்கல. 4 நாளாக சும்மா கிடந்த ஊருக்குள்ளே புதுசா போலீஸ் வந்து இறங்குது. கூடியிருந்தவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். இன்னைக்கோ நாளைக்கோ ஒரு புது அதிகாரி வர்றானாம். இளவட்ட பயலாம். நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் ஐயா. இதை சொல்லத்தான் ஓடி வந்தேன். கார்மேக ஆசாரி வியர்வையை துடைத்து கொண்டார். இளவட்டங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் உட்கார்ந்திருந்தார்கள். வேயண்ணா உதட்டோரம் சிரித்தார். எல்லா போலீஸ்களும் புதுசு, தோல் சிவர்ந்தவர்களாய் இருக்கிறார்கள். புது சார்ஜென்ட் கீட்ஸ் மிடுக்காய் இருந்தார். புதிதாய் வந்திருக்கும் போலீஸ்களுக்கு விவரம் சொல்லியே கிழட்டு போலீஸ் வாய் ஓய்ந்து போனார். போலீஸ்கள் எல்லாம் எரிந்து சாம்பலானதுமே ஊரை மாற்றிக்கொண்டு ஓடத்தான் கேட்டார். பெரிய துரைமார்கள் விடவில்லை. ஊர் விவரம் தெரிந்த ஒருவனாவது கச்சேரிக்கு வேண்டும் என்று சொல்லி நிறுத்திவிட்டார்கள். பகதூர் துரைக்கு பதிலாக வரவேண்டிய புது இன்ஸ்பெக்டரை ஏற்றி வர கமுதிக்கு போன குதிரை சாரட்டு ஊருக்கு கிழக்கே வரும் சத்தம் கேட்டது. அத்தனை போலீஸ்களும் அணிவகுப்பு ஆயத்தமானார்கள். சலித்து போயிருந்த கிழட்டு போலீஸும் ஆளோடு ஆளாக அணிவகுப்பில் நின்றார். வந்து நின்ற சாரட்டில் உட்கார்ந்தபடியே புது இன்ஸ்பெக்டர் வீசிய ஒற்றை பார்வையில் அணிவகுத்து நின்ற அத்தனை போலீஸ்களும் நரம்பெல்லாம் முறுக்கேறியது. கொம்பூதியை அழிக்க இவன் தாண்டா பொருத்தமான அதிகாரி. சந்தோஷத்தில் கிழட்டு போலீஸுக்கு விரைப்பு கூடியது. இந்த கதை தங்களுக்கு
பிடித்திருந்தால் எங்க சேனலுக்கு தொடர்ந்து உங்க ஆதரவை கொடுங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.